பேராற்றலுடன் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட எஞ்சினிய இந்திய தேச மக்களே, பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் தனிமனித ஒழுக்கத்துடனும் சமூக கட்டமைப்பின் கட்டுப்பாட்டின் வரைமுறை ஒழுக்க நெறிமுறைகளை மீறாதவர்களும் உயர்ந்த எண்ணங்களும் தொலைநோக்கு சிந்தனைகளுடன் மக்களின் உயர்ந்த வாழ்விற்காகவும் அவர்களினுடைய முன்னேற்றத்திற்காக சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ வேண்டும் என்பது மிக மிக அவசியமான முதற் கோட்பாடாகும். அதை தவிர்த்து மற்றவர்களை குறை கூறுவது, குற்றம் கூறுவது, வசைபாடுவது, இழிவுபடுத்துவது என்ற அறிவற்ற செயலை செய்வது அத்தகைய அரசியல் கட்சிகள் மக்களின் செல்வாக்கை இழந்து வந்த வேகத்திலேயே அதல பாதாளத்தில் வீழ்ந்து அழிந்துவிடும். அத்தகைய அவலநிலை அரசியல் கட்சி ஒன்று சமீப காலத்தில் தோன்றியது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். அதன் நிலைப்பாடு இந்த இரண்டு வகையான கூற்றினை போல் உள்ளதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக. நீங்கள் ஏற்கனவே அறிந்த ஊமைதான் இது. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் அடி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் அடி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அடுத்து, ஆண்டிகள் பல மடம் கட்டக்கூடிய கதை. ஆண்டிகள் பலர் மடம் கட்டக்கூடிய கதை. பல ஆண்டிகள் தாங்கள் தங்கிக் கொள்ள மடம் கட்ட திட்டமிடுகிறார்கள். அப்போது ஒவ்வொருவரும் மணல் அங்கு வாங்கலாம், செங்கல் எங்கே வாங்கலாம் என்பதிலிருந்து படுத்துக்கொள்ள வரிசையாக பல திண்ணைகள் உள்ள கூடம் ஒன்று, ஒரு ஆலோசனை கூடம், ஒரு அன்னதான கூடம், மக்களை சந்தித்து ஆசீர்வதிக்க ஓர் கூடம் என அவரவர்கள் ஆசைக்கும் எண்ணத்திற்கும் ஏற்ப கருத்து பரிமாற்றம் தீவிரமாக நடைபெற காலம் போனதே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் வயிறு சும்மா இருக்காதே, அது தன் வேலையை தவறாது செய்யும் அல்லவா? அது கடிக்க ஆரம்பிக்கத. சுய நினைவுக்கு வந்த ஆண்டிகள் வயிறு கடிக்க ஆரம்பிக்க, சுய நினைவுக்கு வந்த ஆண்டிகள் அலறி அடித்து கொண்டு துண்டை காணம் துணிய காணம் என்று திருவோட்டை எடுத்து கொண்டு ஆளுக்கொரு திசையாய் சிதறிவிட்டார்கள். இப்படி ஆகிவிட்டது அந்த குட்டி அரசியல்வாதிகளின் நிலைமை. ஆக மக்களே, புரிதலோடு சிந்தித்து செயலாற்றுங்கள். என்றென்றும் நன்மை பயக்கும் மகாத்மா காந்திஜியின் அகிம்சை அறவழியில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வணக்கமுடன். KKR.